எந்த சத்தத்தை நாம் உணர்ந்து அதன்படி செய்கிறோம். இன்னைக்கு வசனம் தெளிவா உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். இன்னைக்கு நம்ம மாமிசத்தின் சத்தத்தை உடனடியா புரிஞ்சுக்கிறோம். The flesh sound. மாமிசத்துல வருகிற உணர்ச்சி, உணர்வு, வெளிப்பாடு, புரிந்துணர்வு, எண்ணம், அறிவு மாமிசத்து பிரகாரமாய். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் நீங்கள் மாமிச சத்தத்தை கேட்கிறவர்களா இருந்தீங்கன்னா ஒரு நாளும் தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருந்தீங்கன்னா அதன்படி செய்கிறவர்களா நீங்க மாறிடுவீங்க. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லிட்டாரு, மோரியா மலையில போய் உன் மகனை பலியிடு. நல்ல கனவா கேளு. இவ எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டான். மாமிச பிரகாரமான எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டான். என்னென்ன? கத்தி, வெறுவு, ஈசாக்க, அப்புறம் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டான். கொண்டு போய் பலியிட போகிறான். அந்த இடத்துல அவன் மாமிச பிரகாரமாய் முடிவு பண்ணியிருந்தான். எண்ணி இருந்தான். என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, சும்மா போயிடாதீங்க. இன்னைக்கு நம்ம செய்யற ஒரு தவறு என்ன தெரியுங்களா? மாமிசத்துல எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் சொல்றேன், ஆண்டவர் உன்கிட்ட சொன்னார்னா, ஆண்டவர் உன்கிட்ட பேசி இருந்தார்னா மாமிச பிரகாரமான இந்த காரியத்தை நீ செய்ய மாட்ட. அவன் ஆண்டவர் ஒரு சத்தம் போட்டாரு. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? உன் பிள்ளையாண்ட மேல. அவன் அதை மட்டும் கேட்கலன்னா என்ன இருக்கும்? தூக்கிட்டான், பட்டயத்தை தூக்கிட்டான், ஈசாக்க வெட்ட. அதுக்கு தேவன் ஒரு சத்தம் விடுறாரு. என்ன சத்தம்? ஆபிரகாமே உன் பையன் மேல என்ன பண்ணாத? என்னக்கா? என்னையா? கை வைக்காத. இப்ப அந்த சத்தத்தை அவர் கேட்கல. கீழ்படியல என்ன இருக்கும்? தலை போயிருக்குமா இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய தலைலாம் போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சத்தத்தை கேட்கல. ஆனா என்ன சொல்றோம்? என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஆண்டவர் சத்தம் கேட்டுன்னா எதுக்கு தலை போனுச்சு? எதுக்கு இந்த சூழ்நிலை வருது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருந்தீங்கன்னா நீ ஏன் தடுமாறுற? ஹலோ, எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ஆமென். இன்னைக்கு மாமிச சத்தத்தை கேட்டுட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது மேற்படோட சத்தம், தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய கண்டிப்பு, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய தடைய நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவர் தான் ஐயா, ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறார்னு சொன்னா வசனம் சொல்லுது, எந்த கல்லு உன்னை இடராதபடிக்கு அவர் உன்னை தாங்கி கொண்டு போவார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். பாருங்க, நான் பிரசங்கத்துக்கு போல உங்களுக்கு ஆவியில, என்னுடைய ஆவியில வெளிப்படுத்துகிற ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நல்லா கவனமா கேளுங்க. ஆபிரகாம் ஈசாக்கை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டா, ஆண்டவர் சொல்றா, நீ வாக்குத்தத்தம் பண்ண உன்னுடைய மகனை கொண்டு வருகிறேன்னு ஆண்டவர் சொன்னாரு. இது இல்ல, இவன் இல்ல, நான் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு உள்ள இந்த பிள்ளை இல்ல. அவர் பேசுகிறது அவருடைய வார்த்தை இல்ல. ஆபிரகாம் கொண்டு வந்தது என்னது? என்னது? கையில் இது என்ன? மாமிசத்துல கொண்டு வரா. இன்னைக்கு நம்ம அப்படிதான் மாமிசத்துல கொண்டு வந்து ஆண்டவரே
சொன்னார் இது இல்ல. அதனாலதான் நம்மளுடைய அறிவுக்கு புரியும்படி ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் உன் வழிகள். இதுக்குதான் ஏன் சொல்றாரு? அங்க ஆண்டவர் கட்டளையிடுறாரு ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாமே இவன் அல்ல நான் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆபிரகாம் என்ன பண்ண தெரியுங்களா? எப்படி நீங்க சொல்லலாம்? என் வித்துல பிறந்தவன் தானே, என் பையன் தானே, ஆகிய பண்ணிருக்கலாம்ல. என்ன ஏன் முறைக்கிறீங்க? நீங்க ஒரு ஆடை காணும் சொல்லுங்க. இப்ப நம்ம ஆண்டவர் சமுத்திரம் ஆண்டவர் சொன்னார் இது இல்ல அப்படின்னா நீங்க எப்படி அதை எடுத்துக்குவீங்க? அதுக்குதான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நீ மாமிச சத்தத்தை கேட்காத, நீ மாமிசத்துடைய சத்தத்தை அல்ல. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், நேற்று கூட ஆன்லைன் புறையில சொன்னேன், நம்பிதான் எங்களுடைய போதனைகளை நாங்க தேவனுடைய வார்த்தையில கற்றுக் கொடுக்கறதெல்லாம் கேட்டு உன்னை நம்பிதான் அனுப்புறேன். எங்க சிங்க எங்க அனுப்புறேன்? சிங்க ஜூகா, சிங்க கொகைக்கு நீ என்ன பண்ணிட்டு வர? சிங்கத்தின் வாயை கட்டணும். நீ என்ன பண்ற? சிங்கத்திட்ட 2 கடி வாங்கிட்டு வந்து, பாஸ்டர் கடிச்சிருச்சு பாஸ்டர். ஐயா, உங்களை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் உங்களை உருவாக்குற எதுக்கு தெரியுங்களா? வருகிற எல்லா கோலியாக்கியும் மேற்கொள்ளும்படிதான் தேவன் நம்மளை உருவாக்குறார். தோத்து போய் வரல, குழம்பி போய் வரல. ஐயா, சபையில உட்கார்ந்தே குழம்புறேன்னு சொன்னா உனக்குள்ள தேவனுடைய ஆவி இல்ல. ஆமென். ஐயா என்னையா மதனே, இங்க உட்கார்ந்துகிட்டு நீ கவலைப்படுறனா உனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கா? எனி பர்சன், யாராவது ஒரு ஆள் சபையில் வந்து சத்தமா இருக்க குறைக்கணுமா இல்ல ஓகேவா? எனக்கு தேவை பிரசன்னு கேட்கணும் நீங்க. அதுதான் ஓகே. யாராவது ஒரு ஆளு நீங்க உட்கார்ந்து அழுகுறீங்க, வேதனைப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, இன்னும் அதை குறித்து நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரன் நான் சொல்றேன், உனக்குள்ள தேவனுடைய ஆவி இல்ல. கர்த்தருடைய ஆவி யார் இடத்துல வருதோ அவன் புதிய பலன் அடைவான். அவன் சரையில 2 சிறகுகளை விரித்து உயர பறக்குவான். கர்த்தருடைய ஆவி அப்படிப்பட்டது. சோர்ந்து போனவன உயிர்ப்பிக்கிற ஆவிதான் கர்த்தருடைய ஆவி. ஆமென். லாசரு மரித்தான், ஆனா 3ஆம் நாள் அவனை உயிரோடு எழுப்பினது தேவனுடைய ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மனுஷன் உயிர் அடையணும்னு சொல்லிதான் தேவனுடைய வார்த்தை உங்கள் மேல கர்த்தர் அனுப்பியிருக்கு. நீங்க உயிர் அடையணும், பலம் பெறணும். தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தையில நீங்க விடுதலை ஆகணும். ஏன் விடுதலை ஆக முடியல? மாமிசத்தின் சத்தத்தை நாம் கேட்கிறனால. அல்லேலூயா, ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நாம் நம்புகிறதை காட்டிலும் என்ன பாருங்க எல்லாரும், ஆண்டவர் சொன்னாரு என்கிட்ட, நீ இன்னும் தாழ்மையாரு, இன்னும் தாழ்மையாரு. ஆனா சூழ்நிலைகள் வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கும் போது கோபம், ஆத்திரம், நியாயம், விசாரி அப்படிலாம் வருது. ஆனா தேவன் என்ன சொல்றா? இன்னும் தாழ்மையாரு. தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். Hallelujah. You humble yourself, please. நீங்கள் தாழ்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவ கிருபை பெருகுதுன்னு அர்த்தம். Hallelujah. சூழ்நிலை மாறும், போராட்டம், விரோதங்கள், பகைகள் எழும்பும். ஆனா கிறிஸ்துக்குள்ள நீங்க தாழ்மையா இருங்க. மாமி சத்தத்தை கேட்டு கோபம் அடையாதீங்க, எமோஷனல்
கத்தி எடுத்து குத்திட்டு சாரி தெரியாம குத்திட்டு சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாது. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோவத்துல ஏதோ செஞ்சுட்டோம் பாஸ்டர், பேசிட்டோம் பாஸ்டர், அடுத்த கோவம் வந்துச்சு நீ கத்தி எடுத்து குத்திட்டு சாரியா தெரியாம குத்திட்டு சொல்லி பாரு. ஒண்ணுமே பைத்தியம் வேற யாரும் இருக்கு. ஐயா, நீங்க மாமிசத்தின் சத்தத்தை கேட்காத, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு எத்தனை பேரு நல்லா கேளுங்க, இந்த பலிபீடத்துல தேவனுக்கு முன்பாய் இந்த பலிபீடத்துல தேவன் சமூகத்துல நீங்கள் எடுத்த தீர்மானத்தை, நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து தேவன் தந்த தீர்மானத்துல எத்தனை பேரு உங்க தீர்மானத்துல தேவன் தந்த தீர்மானத்துல எத்தனை பேரு அதை காத்து நினைத்திருக்கீங்க? எத்தனை பேர்? how many people? நகை காண போக கூடாது காக்க தெரியுது, லாக்கர்ல போட்டு அதுக்கு ஒரு சீக்ரெட் பட்டன் தட்டு தெரியுது. சிலதுக்கு தப்பு பண்றவங்க சிஸ்டர் சொன்னாங்க எங்க பிள்ளைகிட்ட, தப்பு பண்றவனா போன்ல சைலண்ட் இருப்பான், தப்பு பண்றவனா சீக்ரெட்டுக்கு மேல சீக்ரெட் பின் கோட் வைப்பான். அவங்க அம்மா அவங்க பையன் சொல்றாங்க, நான் டிரான்ஸ்பரண்ட், யாரு வேணா போன் எடுத்து, பிகாஸ் நான் தப்பு பண்ணல. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு வந்து உங்க போனை செக் பண்றாரு, சொல்றாரு சிஸ்டர் எலிசபெத் ராதா உன் பின் நம்பர் சொல்லு அப்படின்றாரு. நான் என்ன அர்த்தம்? ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுங்களா? கணவரோட போன் பின் நம்பர் மனைவிக்கு தெரியும். ஏன் அவங்கள பாக்குறீங்க? உங்களை நீங்க பாருங்க, நான் சும்மா பார்த்து அழகா இருக்கீங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட பின் நம்பர் ஆண்டவருக்கு தெரியும்? It's very important, no? சரி, வசனத்துக்கு போமா? முடியாது. மத்தேயு 26ஆம் அதிகாரம், Matthew chapter 26 verse 41. வாசிப்போமாக. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனை உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். திருப்பி வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆமென். நீங்கள் என்னவா இருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குள் உட்படாதபடிக்கு விழித்திருந்து. சோதனை யாருக்கு தெரியுங்களா வரும்? தீமை செய்கிறவன், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவன், ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறவன், ஆண்டவரை தேடாதவனுக்கெல்லாம் சோதனை வராது. அவன் நல்லா இருப்பான். நீ சபையில ரொம்ப பச இதெல்லாம் ஆண்டவருக்கே பயந்து நடக்க, அதெல்லாம் நல்லா இருக்கு, சுகமா இருக்கு, எதுவுமே வரல. ஆனா நான் ஆண்டவரை தேடையா பச எனக்கு எப்படி அப்படின்னா, வேதம் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் சோதனைக்குள் உட்படாதபடிக்கு விழித்திருந்து. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மாமிச கிரியை, மாமிச எண்ணங்கள், மாமிசத்துடைய சிந்தை நம்மளை சோதிக்கும்படி, இப்படி உங்களுக்கு விளக்குறேன். இயேசு 40 நாள் உபவாசத்துல இருந்தார், வனாந்தரத்துல. ஆமா தானே? இருந்தாரா? எங்க இருந்தாரு? தூணாமனா பிளாக்ல அங்க இருந்தார், 3வது மாடியில. எங்க இருந்தார் இயேசு? வனாந்தரத்துல இருந்த. அக்கா அழகா செய்கிறார். அப்புறம் சொன்ன சொல்றது ஃபாரஸ்ட் சிட்டில இருந்தாரா? 40 நாள் இல்ல. ஓகே, உங்க சைடுல வரல. 50வது பிளாக் வந்தாரோ? ஓகே. இயேசு வனாந்தரத்துல 40 நாள் உபவாசம் இருந்தார். இயேசு விசிட் பண்ண
ஒரு ஒத்தக்கரை ஒருத்தன் வந்தான், மண்டவடி வந்துட்டு என்ன சொல்றான், என்ன நீங்க ஸ்தானமா என்ன பணிந்து கொண்டீங்கன்னா இதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன். அவன் என்ன பண்ணுறான், சோதிக்கிறான் இயேசு. அப்புறம் என்ன பண்றான், அவரை கொண்டு போய் ஆலயத்து மேல கோபுரத்தில் நிக்க வச்சுட்டு, நீ தலைகீழ குதி. யார? இயேசு கிட்ட யார் சொல்றது? சோதனைக்காரன் சொல்றான், என்ன பண்ணு. இப்ப நம்ம அங்க இருந்தா என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நான் தலைகீழ குதிக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தூதர்களை அனுப்பி வசனத்தை வேற காப்பி பண்ணிடுவோம். இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் காப்பி பண்ற பாருங்க, இத காப்பி பண்ணி, ஏன்னா மத்தவங்களுக்கு தெரியும், காப்பி பண்ணி இது பேஸ்ட் பண்ணி இவங்க அனுப்புற மாதிரி, அந்த மாதிரி ஆண்டவருக்கு அனுப்புவாங்க. ஆண்டவரே உன் தூதர்களுக்கு கட்டளையிட்டு நான் விழாதபடிக்கு என்னை பிசாசு அப்படிதான் சொல்றான். ஏன்னா அவர் தன் தூதர்களை அனுப்பி உன்னை காத்துக் கொள்வார். சாத்தான் சொல்றான். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு, அப்பாலே. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் இதுல வந்துட்டேன், உங்க வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க. இப்ப நீ மாமிசத்துல செய்கிற காரியத்துக்கெல்லாம் ஆண்டவருடைய பலத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய தூதர்களை நீ கேட்கிறன்னு சொன்னா நீ மாமிசத்துக்கு இடம் கொடுக்கிற. வசனம் தெளிவா சொல்லுது, வாசிமா. நீங்கள் சோதனைக்குள் உட்படாதபடி. அது நல்லா திருத்தி அழகா தமிழ்ல வச்சிருக்கிறாங்க, கரெக்டா வாசிக்கணும். வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, நீங்கள் சோதனைக்குள், full stop, நில் சொன்னார்ல, அப்படியே அவரை நின்றான். நெல்லுன்னு சொன்னா நின்று. நான் சும்மா போட்டு பார்க்கறேன்னா அவன் கழுத்து தனியா போயிடும், ஈசா கழுத்து. சோதனைக்குள் உட்படாதபடி நீ அந்த சோதனையில போகாத. ஸ்டாப். நீ மாமிச பிரகாரமாய் வருகிற சோதனையில நீ இடப்படாத. ஸ்டாப். சாத்தான் இயேசுவை சோதிக்க பல காரியத்தை கொண்டு வரான். ஆனா தேவன் சாத்தானுக்கு இடம் கொடுக்கல. இன்னைக்கு நீங்க உங்களோட மாமிச கிரியைகளுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. சிலவங்க பாஸ்டர் நான் என்ன பண்றது, நீ என்ன பண்ணணும்னு சொல்லி வேதம் உனக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன பண்ணும், சோதனை உங்களுக்கு வருதுன்னு நீங்க என்ன பண்ணும், என்ன பண்ணும், ஜெபம் பண்ணணும். ரொம்ப பேருக்கு இந்த சபையில ஒரு கோவம், என் மேல என்ன கோவம் தெரியுங்களா, பாஸ்டர் எதை கேட்டாலும் ஒரே பதில் தான், என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. வசனம் சொல்லு, பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, அந்த ஜெபத்தினால எல்லாம் ஆகுயா. நீ செய்கிற பலம், நீ செய்கிற பலன் கர்த்தருடைய ஜெபம். அந்த ஜெபம் உன்னுடைய சோதனையில தப்பித்து செல்ல அந்த பலத்தை தேவன் கட்டளையிடுவார். இன்னைக்கு மாமிச பிரகாரமாய் நாம் சிந்தியாதபடி, மாமிசத்தின் பிரகாரமாய் நீ பேசாதபடி, மாமிசத்தின் பிரகாரமாய் நீ வாழாதபடி ஆண்டவர் சொல்றார், அவரோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அவர் வார்த்தைக்கு. இன்னைக்கு நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது இல்லை. ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டோட வார்த்தை உங்களை சுமந்து கொண்டு போகும், உங்களை தாங்கி வழி நடத்தும், உங்களுக்கு ஆலோசனை சொல்லும். உங்கள் வழிகளில் தேவனுடைய சமூகம் முன்ன பின்ன இருக்கும். ஏன் தெரியுங்களா, நீங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத, ஆண்டோடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால தான் நீங்க மட்டும் இல்ல,
உங்க குடும்பத்துல எல்லாருமே தவறான வழியில போயிடும். பிகாஸ் யூ பாருங்க, ஆபிரகாம் சாரா, திருப்பி உங்களுக்கு சொல்றேன், சாரா ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆலோசனை, என் கர்ப்பத்தின் கனி கர்ப்பனாச்சு செத்துருச்சு, நீ என்ன பண்ணு, என்னோட வேலைக்காரி இருக்கா அவளோடு இசைந்து கொள். ஏன் நான் சொல்றேன், உங்களுக்கு மாமிச பிரகாரமாய் ஆலோசனை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இல்லை. அவன் எத்தனை பேரு நான் சொல்றத புரிஞ்சுக்க முடியுது? நீ என்னைக்கு மாமிசத்துடைய சத்தத்துக்கு நீ கேட்கிறவனா இருக்குன்னா நீ ஒரு நாள் தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். பாருங்க, சாமுவேல் சிறு பையனா, ஆனா தேவ சத்தத்தை புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா ஏலியோ என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு, அடுத்த வாட்டி இந்த சத்தம் வந்தா சாமுவேல் அடியே நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஐயா, உங்க மேய்ப்பன் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நீங்க தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, அது உங்களை நிறைவாய் நடத்தும். உங்களை கடைசி பரையந்த வரைக்கும் அது சாட்சியாய் நிறுத்தும். ஏன் தெரியுங்களா? வந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து பரிசுத்தாவியின் மூலமாய் தேவன் அனுப்பின வார்த்தை. அது ஒன்றும் உங்களை குறைவாய் மாற்றாது, நிறைவாய் உங்களை நிறைவடைய செய்யும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாத்திரங்களும் கிறிஸ்துவுக்காக பரிசுத்தாவினால நிரப்பப்படணும். காலியான பாத்திரம் அல்ல, ஓட்டையான பாத்திரம் அல்ல, அவிசுவாசமான பாத்திரம் அல்ல, குழம்புகிற பாத்திரம் அல்ல, வேதனை இருக்கிற பாத்திரம் அல்ல, தேவனால் நிரப்பப்படுகிற பாத்திரமாய் நாம் மாறணும். அதற்கு தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கணும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன போதிக்குது, தேவனுடைய வார்த்தை எதை எனக்கு உணர்த்துது, தேவனுடைய வார்த்தையில நான் எங்க விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் அப்படின்னா வசனம் சொல்லுதுன்னா நீங்க என்ன முடிவு எடுக்கணும்? என்ன பண்ணணும்? பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சோதனைக்குள் உட்படாதபடிக்கு இழுத்திருந்து, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு சொல்றாரு, சோதனை வரும், சோதிக்கும்படி பிசாசானவன் வருவான், உன்னுடைய மாமிசத்தை சோதிப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில சோதனை பார்த்து விசுவாசத்தை இழந்து போயிடுறாங்க. கலாத்தியர் 5:17 இன்னைக்கு நாம் சோதனையை கண்டுட்டு விசுவாசத்தை இழந்துறோம். எத்தனை பேர், எவ்வளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்திருக்கு? நீங்க ஜெபித்த ஜெபம் எப்படி எல்லாம் மாறி இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்த காரியத்தை ஆண்டவர் எப்படி செயல்படுத்தி இருக்கிறாரு, இன்னைக்கு அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? ஒரு சோதனை வந்தானே விசுவாசம் சோர்ந்து போயிருக்கு. ஒரு போராட்டம் வந்தானே நம்மளுக்கு விசுவாசம் சோர்ந்து போயிருக்கு. ஒரு தீமையான ஒரு காரியம் நடந்தாலும் விசுவாசம் சோர்ந்து போயிருக்கு. எப்படி சொல்றேனே, இயேசு கையும் காலுமாய் பிடிக்கப்பட்டார். எங்க இயேசு பிடிச்சாங்க? கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிச்சிட்டாங்க. இயேசு கூட எல்லா சீசர்களும் இருந்தாங்க. ஆமா தானே? ஆமா தானே? அந்த இன்சிடென்ட்ல இயேசு பிடிச்சாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஓடி போயிட்டாங்க. நீங்க பாக்குறத பார்த்தா என்ன புதுசா சொல்ல போறா? அதுதான் நடக்கும். இன்னைக்கு நம்ம ஓடி போறோம் பாருங்க. நல்லா ஜெபிப்போம்,
நல்லா விசுவாசமா இருக்கும், நல்லா ஊழியத்துல நல்லா வளரும். ஆனா ஒரு இன்சிடென்ட் வந்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன் ஜெனிஃபர் அக்கா? என்ன நடக்கும்? பிச்சுக்கிட்டு ஓடதான் பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஓட மட்டும்தான் தெரியும். நின்று விசுவாசத்துல மேற்கொண்டு வருவோம் என்பது. ஏன்னா இங்க பாஸ்டர் ஓடதான் கத்து கொடுத்திருக்காரு. இங்க எடுத்தீங்கன்னா பஸ் போல போய் இறங்கிடலாம், கப்பலா பத்தாஸ் போயிடலாம். அன்னைக்கு ஒருத்தர் வந்தா, ஏன் பஸ் எப்போ பார்த்தாலும் கப்பலா பத்தாஸ். ஏன்னா அதான்டா எண்டிங், போடுறே தான் கப்பலா பத்தாஸ். ஐயா, விசுவாசம் என்பது என்ன தெரியுங்களா? ஆரம்பித்தது அவருதான், முடிக்கிறதும் அவர்தான். ஓடுகிறது விசுவாசம். நின்று உங்க நாமத்தை உயர்த்துவ ஆண்டவர், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவ ஆண்டவர். எந்த சூழ்நிலை எனக்கு வந்தாலும் என் காலை தள்ளாட விட்டு என்னை காக்கிறவர், என்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை கைவிடாத தெய்வம், என் கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைக்கிற தெய்வம். ஒரு நாளும் என்னை வெட்கப்பட விடவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாலா கருக்குறாங்க, எனக்கு ரொம்ப பழக்கம். அவங்க இதே ஜோஹர்ல தான் இருந்தாங்க, இடைக்காலத்துல சிங்கமா போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் மறுபடியுமாய் எங்க விதைக்கப்பட்டாங்களோ அங்கே மறுபடியும் தேவன் முளைக்க செய்கிறார். தேவன் அவருடைய மந்தைகளை காலை தள்ளாட ஆட விட மாட்டார். மேபி மப்போ பண்ணாதான் ஆடுவீங்க. ஒருத்தர் ஏற்கனவே எங்களை ஊழியத்துல சொன்னாரு, பாஸ்டர் போட்டா தப்பு இல்ல, ஆடக்கூடாது. அதான் என்ன ஒரு ஸ்திரீ बोले tapi kamu goyang, goyang mean பாவம், sin. ஏன் நல்லா கவனமா உன் ஃபிளஷ் இடம் கொடுக்காத. அல்லேலூயா. உங்க மாமிசத்துக்கு இடம் கொடுக்காத. எனக்கு தான் மாமிசத்துக்கு இடம் கொடுத்தா அப்படியே பச்சா பச்சா கொடுக்கணும்னு ஆசை தான். அப்படி இருக்கு. எங்க எஸ்டேட்லாம் இந்த பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, டியூஷன் போறேன்னு சொல்லி இல்ல டியூஷன் போயிட்டு லேட்டா வந்துட்டா, எங்க பக்கத்து வீடு முனிமாக்கா அவங்க பிள்ளையோடைய இந்த கரெக்டா கட்டி இருக்கும், அது பிடிக்கிற மாதிரி இப்படி கொண்ட அப்படி பிடிச்சி அப்படியே ரஸ்லிங் மாதிரி இப்படி கொண்டு திருப்பி லெஃப்ட்ல கொண்டு வர, அது ஒரு மாதிரியே கிடக்கும். அன்னிலிருந்து முனிமாக்கானா எனக்கு ஒரு பயம். ஏன்னா முனிமாக்கா வந்து WWF ட்ரைனிங் போயிட்டு வரணும். எனக்கும் தான் பிளஷ்ல நிறைய வருது. இன்னைக்கு இந்த ஆத்மா வந்து உட்கார்ந்து இருக்குன்னா என் மாமிசத்தினால இல்ல, தேவனோட வார்த்தையினாலதான் இந்த ஆத்மா தேவன் ஜெயித்திருக்கிறார். கை தட்டி தேவனை மகிமை. உண்மையா வீட்டை யாருக்கு அடங்க மாட்டாரு, இயேசுக்கு மட்டும் அடங்கி வந்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அவர் நாம மகிமை. கண்ணீர் இருக்கு, பாடு இருக்கு, எல்லா அம்மாவுக்கு தான் தெரியும். நாலு பண்ணது பாஸ்டர் யாருக்கு தெரியாதுன்னு, ஆனா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா கர்த்தருடைய மகிமை வெளிப்படவே இவங்க இந்த போராட்டத்தில் கடந்து வந்தாங்க. ஆமென். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மாமிசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. என்ன சார், மாமிசத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா கருப்பு முடியும் வெள்ளை முடியும் மேல ஏறிடும். அப்படி இருக்கு மாமிசத்தோட கிரியை, கோபம், ஆத்திரம், வெறி, பகை. முன்னெல்லாம் எங்க எஸ்டேட்லாம் எங்க தாமான்லாம் நாய் தான் தோட்டம். ஆனா இப்ப நாய் தான் தோட்டது இல்ல, மனுஷனே தோட்டி. KFC கிடைக்க மாட்டேங்குது. போனாச்சு KFCல கோழில சின்னதாச்சு. ஆனா அந்த அக்காவோட அண்ணனோட தொட்டை
வெறியனா மாறிட்டோம். என்ன வெறிய? மனுஷன் வெறிய. அவன் எப்படி சிரிக்கலாம்? போல் தோட்டக்காரனா தான் இருந்தா எப்படி அவன் கை கட்டி பண்ணி மைக் எடுத்து அறிவு சொன்னான்? போராமை நிறைந்த உலகத்தில் இருக்க தெரியுமா? தெரியுமா? உங்களை சுத்தி போராமை. இவங்களா இவரா? ஐயா, பிளாஷ்க்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க ஆண்டோட வார்த்தை கேட்டு போயிட்டீங்க, யாராவது ஒரு ஆள் மெசேஜ் பண்ணுவாங்க, அதை கேட்டுட்டு அப்படியே சோர்ந்து போயிடாது. அது மாமிசம். கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறது சொன்னா அந்த வார்த்தையில நிலைத்திரு. வாசிப்போமாக. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை. நீங்கள் செய்ய வேண்டிய இருக்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பாருங்க, மாமிசம் ஆவிக்கு விரோதமாய் எப்பொழுது எதிர்த்து நிற்கும்? ஆமென். இப்ப நீங்க ஒரு காரியத்தை என்கிட்ட வந்து சொல்றீங்க, ஒரு தீர்மானத்துல, குடும்பத்துல ஒரு தீர்மானம் நீங்க வந்து சொல்றீங்க. அப்ப நான் சொல்றேன், அம்மா ஐயா நீங்க பொறுமையா இருங்க. பாஸ்டர்ட்ட எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் கீழே இறங்கினா அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும்? என் வேதனை, என் போராட்டம். பாருங்க, வேதத்துல ஆகாரம் இப்படிதான் ஓடுனா. நாச்சியார் பண்ணுகிற பிரச்சனைகளை பார்த்து ஆகாரம் ஓடுறா. ஆனா தேவன் சொல்றாரு, நில்லு ஆகார், திரும்பி போ. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை ஏற்றுக்கொள்கிற மனசு, ஏற்றுக்கொள்கிற இருதயம், ஏற்றுக்கொள்கிற அனுபவம் நம்மளுக்கு வேணும். ஏன் தெரியுங்களா? உங்க குடும்பம், நீங்க, உங்க பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பலப்படணும்னு சொன்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டுதான் ஆகணும். தேவனுடைய வார்த்தை உங்களை சோர்ந்து போவல்ல, தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்து. ஆமென். வசனம் சொல்கிறது, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யாதபடிக்கு. நல்ல கவனமா கேளுங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீங்க செய்யணும்னு நினைப்பீங்க. மாமிசம் என்ன சொல்லும்? செய்யாத. நீ ஏன் செய்யணும்? நீ சொல்லு. ஆவி சொல்லும், நீ முழங்கால் பண்ணிட்டு அப்பாட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணுன்னு. மாமிசம் சொல்லும், உனக்கு தான் முட்டி வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, கிட்னில ஓட்டை இருக்கு, மண்டையில குழப்பம் இருக்கு, நீ ஏன் முழங்கால் போடணும்? மாமிசம் சொல்லும். இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சொல்றேன். அன்னாள் தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அன்னாள் தேவ சமூகத்துல ஒரு நாளைக்கு உங்கள்ட்ட மைக்கு கொடுத்து பிரசங்கம் பண்ணா உட்கார்ந்து இந்த மாதிரி கேட்க எப்படி இருக்கும்? கல்லு விட்டே அடிச்சிடலாம். அன்னாள் தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்றா. ஆனா ஏலி பார்த்து என்ன சொன்னாரு? போட்டு யார் சொல்றது? ஆசாரியன் சொல்றான், முணுமுணுக்குறா. சொல்லுங்க, என்ன வாயில அம்மாலாய் சொல்ல, என்ன வாயில முணுமுணுக்குற, என்ன முனவிட்டு இருக்க அப்படின்னு. அந்த மாதிரி இவர் ஆசாரியர் சொல்றாரு அண்ணாள்கிட்ட, இவன் போதை திராட்சை ரசத்தை குடித்துட்டு முணுமுணுக்குறா. அதுக்கு கேட்கிறாரு ஆசாரியர், நீ தேவ சமூகத்துல வந்து குடிச்சிட்டு நீ இப்படி முணங்கிறது என்ன? அதுக்கு அண்ணாள் சொல்றா, நான் அப்படி அல்ல, நான் தேவ சமூகத்துல நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா, நல்ல கவனமா கேளுங்க,
மாமிசத்துல ஜெபம் பண்றதுக்கும் ஆவியில ஜெபம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிச்சயமா கேளுங்க. நீங்க மாமிசத்துல ஜெபிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவையே தான் பாடுபடுவீங்க. பத்தாவதுக்கு அந்த ஒரு ஏட்டுல 30 கரிசான் இருக்குன்னா 30 உன்னுடைய குறை. எனக்கு தலைவலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, காத்து வலி, மூக்கு வலி, மூக்குல காத்து வலி எல்லாம் எழுதுவேன். உன்னுடைய ஜெபம் ஆவி பிரகாரமா தேவனுடைய வார்த்தை பிரகாரமா இருந்தா நீ ஜீவனை அடைவ, புதிய பலனை காண்ப. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற எல்லா நன்மையும் அண்ணால போல நீ சுகந்தரித்துக் கொள்வ. ஏன் தெரியுங்களா? அண்ணாளானவர் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் சொல்றா, ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். இதே அந்த அண்ணா மாமிசத்துல ஜெபம் பண்ணி இருந்தானா கொடுக்க முடியுமா? ஐயா பிரதர் சுரேஷ், முடியாது. ஏன் உன்னால கொடுக்க முடியல? ஏன் மறைக்கிறீங்க? ஏன் கொடுக்க முடியல போல? ஏன் நான் கொடுக்க முடியல? ஏன் கேட்கறேன் தெரியுங்களா? பிரசன் கேட்கறீங்களா இல்லையான்னு கேட்கறேன். ஏமா கொடுக்க முடியல? பின்னாடி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, பேரே தெரியல. சொல்லுமா பின்னாடி ஏமா கொடுக்க முடியல? மாட்டி விட்டுட்டீங்களா பாஸ்டர்? ஏன் எனக்கு கொடுக்க முடியல? தோசை மாவு, இட்லி மாவு, சப்பாத்தி மாவுலாம் போட்டு போட்டு மாமிசம் பெருகிருச்சு, ஆவியோ இருந்துச்சு, ஆனா எங்க போச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்க மாஸ்டர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நான் எல்லாருக்கும் சொல்றேன், நீ மாமிசத்தை பிரியப்படுத்துகிறனால உன் ஆவியை நீ இழந்து போகிற, தேவனுடைய வார்த்தையை இழந்து போகிற, தேவனுடைய சத்தத்தை நீ கேளாதபடி மாமிசத்தின் சத்தத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. ஒரு நாள் அந்த மாமிச சத்தம் உன்னை தேவனுக்கு விரோதமாய் மாற்றும் போது உன்னுடைய வாழ்க்கையில தீமை பெருகும், நன்மை செய்கிற தேவனை விட்டு நீ எங்கேயோ போயிருவ. கர்ஸ் பண்ணல. இன்னைக்கு அநேகர் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. மாமிசத்தை அல்ல, மாமிசத்தை அல்ல. இன்றைக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆண்டவருடைய வசனத்தை அனுப்புறேன்னா உங்களுடைய ஆவியை பலப்படுத்த, உற்சாகப்படுத்த. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு வசனம் அனுப்புற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்புகிறேன், ஆவி பலத்தை தருகிறேன். அதை நீ ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் வசனத்தை அனுப்பிட்டு இருக்க. ஏன் உங்களுக்கு தெரியுங்களா? உலகத்துக்கு கிடைக்காத இந்த நீதி உள்ள வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த மாமிசத்தை வெறுங்க, மாமிசத்துக்கு கொடுக்கிற பலனை நம்பிக்கை விட்டுருங்க. ஆவியானவருக்கு தேவனுடைய வார்த்தையில பலப்படுங்க. சத்ருவானவன் உங்களை மேற்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து எப்படி வார்த்தையினால பிசாசை ஜெயித்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா மாமிசத்தின் கிரைகளை மேற்கொள்ள தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நம்மளுடைய ஸ்டெப், நம்ம கடந்து போகிற இந்த கால் அடிகள் நிலை இல்லாம இருக்கு தெரியுங்களா? நாம போகிற பாதையில ஒரு நிலை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய யோசனை சரியில்லை, உங்க இருதயம் சரியில்லை, உங்களுடைய எண்ணம் சரியில்லாதனாலதான் நீங்க நடக்கிற பாதை ஒரு நிலை இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு பால் இந்த ஒரு மாசம் எடுத்துக்கோ,
முதல் வாரம் போல அங்க ஆராதிச்சாரு, ரெண்டாவது வாரம் அங்க ஆராதிச்சாரு, மூணாவது வாரம் இங்க ஆராதிச்சாரு, இன்னைக்கு அஞ்சாவது வாரமா இங்க ஆராதிக்கிறார்னா ஒரு உதாரணம் சொல்லுங்க பாஸ்டர். என்னால சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய நிலை எப்படி தெரியுங்களா இருக்கணும்? கர்த்தருக்குள்ள விசுவாசம் என்கிற எங்கடா அது என்ன? நங்குரம். நங்குரம் போல கர்த்தருக்குள்ள உங்க விசுவாசம். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க பலப்பட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, அந்த வார்த்தையினால நீங்கள் பலன் அடைகிறதும், அந்த வார்த்தையில நீங்க சுகம் அடைகிறதும், அந்த வார்த்தையினால நீங்க எல்லா சோதனையிலும் தப்பிக்கிறதையும் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு பலனும் எனக்கு கேடகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், உம்முடைய வார்த்தை எனக்கு பலனாய் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனத்தை பலனாய் காத்துக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கேடகமா இருக்குன்னு எத்தனை பேர் வைத்திருக்கீங்க? பாருங்க, இந்த சபைக்கு நான் வாக்கு தத்துவம் ரோமர் 10:11 எதுக்கு எடுக்கிறேன் தெரியுங்களா? தேவனுடைய வாக்கு தத்துவத்தை இந்த சபை எவ்வளவுக்கு எவ்வளவு அறிக்கை செய்கிறதோ அவளுக்கு அவ்வளவு தேவன் இந்த வாக்கு தத்துவத்தின்படி சபையை நடத்துவார். வெளியே சொல்றாங்க, வெளியே என்ன சொல்றாங்க? எதுக்கு சபைக்கு வாக்கு தத்துவம்? சபை தேவனுடைய தானே. ஏன் வருஷம் வருஷம் வாக்குத்தத்தம் மாறுது? அப்படின்னா தேவன் நேற்று ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிற தேவன் சொல்லி வெளியே எப்படி எல்லாம் கற்பனை பண்றாங்க. ஆனா வசனம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அறிக்கை செய்கிறீர்கள், வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தியானம் பண்ணுகிறீங்க, வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களோ அந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்க செய்யும். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் என் வீட்டு லோக்கர்ல இருக்கு பாஸ்டர், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கேன் பாஸ்டர். அப்படியா? அப்படியா? மரணம் ஜீவன் எங்க இருக்கு பாஸ்டர்? நான் செத்து போயிடுறேன் நாளைக்கே போயிரு. ஏன்னா 10 வருஷம் அதை கேட்கறதோட நாளைக்கே போயிரு. நல்லது. அடக்காரதான் நான் செய்றேன், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். உனக்கே வாழ ஆசை இல்லைன்னா ஆண்டவர் மட்டும் நீ பெருவாழ் பெற்று பெருவாழ் வாழு அப்படின்னு சொல்லுவாரா? உனக்கே விசுவாசம் இல்ல. ஹலோ, எத்தனை பேரு இருக்கீங்க? ஆண்டவர் ஒரு சின்ன கதையை எனக்கு காட்டுறாரு. எனக்கே என்ன காட்டுறாருன்னா, எத்தனை பேரு நாய் தொட்டுன்னு தான் பார்த்திருக்கீங்க? உங்களை தொட்டு இருக்கலாம், வேற யாரையாவது தொட்டு இருக்கலாம். பார்த்தது இல்லமா? நாங்க ரோயல் டெவன் கூட்டத்துக்கு நானு சாந்திலாம் கைப்புரித்தி கொடுக்க போவோம். சில செஞ்சலாம் ஐயா, அங்கதான் நிறைய நாய்கள் பல கலர்ல இருக்கும், தொரட்டும் பாருங்க. சில நேரத்துல கேட்டுக்கு பிடிக்கிறோம், நாய் மேல அவர் மூஞ்சிக்கு மூஞ்சி ரிசீவ் பண்ணுவாரு. சரி, இந்த கதைக்கு வரும். ஏன் நாய் தோட்டது? அதுக்கு வேண்டுதல் பாஸ்டர். ஏன் நாய் தோட்டது? எத்தனை பேருக்கு நாய் கடிச்சிருக்கு? உன்டாக எதுவுமே இல்ல, எலும்பாதான் இருக்கு, சதையா சொல்லலாம். கடிச்சிருக்கா? ஏன் கடிச்சிச்சு? அந்த நாயதான் பாஸ்டர் கேட்கணும். ஏடாக்கா அது எண்ணம் அந்த நினைக்கிறது என் மனசுல அடிக்குது. அது நாயதான் பாஸ்டர் கேட்கணும். ஏன் கடிச்சு? நான் சொல்றேன், கடிக்க முடியும் அது நினைச்சனாலதான் துரட்டி கடிக்க வருது. கடிச்சுக்கோ கடிச்சுக்கோ அப்படின்னு நிக்காதீங்க, ஓடி போ. அதோடைய நம்பிக்கை முறியடி தேவனுடைய வார்த்தை.
பிசாசம் கொண்டு வருகிற எல்லா பொல்லாங்களையும் மேற்கொள்ள உனக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஐயா, வஞ்சிக்கிற காரியம் எவ்வளவு வந்தாலும் அதை மேற்கொள்ள தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கேடகமும் பட்டயமா இருக்குது. அல்லேலூயா. மாமிசத்துல எதுவுமே சேர்க்க முடியாது. இந்த சபைக்கு நான் சொல்றேன். என்ன சார்? இப்ப நீங்க எல்லாம் என்கிட்ட பேசுறீங்க. எத்தனை பேரு என்கிட்ட பேசிருக்கீங்க? நீ மாமிசத்துல பேசுனீனா, கேள்வி கேட்டீனா, மாமிசத்துல என்கிட்ட போராடினா, மாமிசத்துல வாக்குவாதம் பண்ணினா உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். You not right to talk to me because you be English ரொம்ப வேஸ்ட். Friends, hello brother James, okay? உனக்கு தான் சேர்த்து சொல்றேன். சாந்தியாகோ ஓகேவா? சாந்தியா ஓகே. யா பாஸ்டர் பயந்தா போல ஓட்டாரு. ஓடல. நீ மாமிசத்துல இருக்கிற. என்னடா நான் பேசுறதுக்கு? இப்படி சொல்லிட்டா சிஸ்டர் அழகா கோழி கறி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நான் அதுல உப்பு போட்டேனா, சாரி சீனி போட்டேனா, இதான் மேட்சாக்கா? நீ மாமிசத்துல பேசுனேனா, நான் ஆவியில ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும், ஜெனசிஸ் டு தி ரெவலேஷன் வரைக்கும் பேசினாலும் உனக்கு மலக்க என்ன ஆகும்? புரியாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுதா? பாஸ்டர் பேசுறது ஏன் ஏத்துக்க முடியலன்னு, சிஸ்டர் பேசுறது அதுக்கு என்ன தெரியும்? நேத்து கூட சில பைத்தியங்கள் ஏன் உங்களுக்கு தெரியுங்களா, சண்டை முன்னெல்லாம் நம்ம எஸ்டேட் எல்லாம் மரம் பறக்கும், அந்த வெறுகு கட்டெல்லாம் பறக்கும், என்னென்னமோ பறக்கும், சட்டி பானெல்லாம் பறக்கும். சண்டைலாம் இப்ப அப்படியே இல்ல. டிக்டாக்ல எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. ஒருத்தன் ஒரு கமெண்ட் பண்ணா அதுக்கு இன்னொருத்தன் கமெண்ட் பண்ண, வாயை மூடிட்டு நீ கேட்கணும் வெளியே. அவர் பேசுறது சரிதான், உனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா அவர் பேசுறது சரி, இதுல அடிச்சுக்குவாங்க. எதுல? அதுல. நேத்து சிஸ்டர் சொல்லிட்டாங்க, நீ பண்ண பைபிள் ஸ்டடியில ஒரு 2 குரூப் அடிச்சிருச்சு. அவன் ஏன்றான், இவன் பீன்றான். அவன் சிஸ்டர் கேட்ட, நீ என்ன பண்ண? 2 பத்தி வெளியே கூப்பிட்ட, வாங்கடா டெலீட் பண்ணி விட்ட. இன்னைக்கு ஆவிக்குரிய மனுஷனாய் நீ மாறணும்னு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஆனா நீயும் மாமிசத்துக்கு இடம் கொடுக்கிறவனாய் இருக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்ளணும். ஆமென். நம்மளுக்கு உணர்வு இருக்கணும், நம்மளுக்கு உணர்ச்சி இருக்கணும், நம்மளுக்கு புரிந்துணர்வு இருக்கணும். நீ மாமிசத்தை வெளிப்படுத்துகிறியா இல்ல கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் என்ன சொல்லுது? அவருடைய வார்த்தையே ஈத்தியா இருக்கு. எல்லாரும் நான் பவானி அக்காவுக்கு சொல்லி 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 எனக்கு சிஸ்டருக்கு முடி நினைச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப கூட வசனம் சொல்லுது, என்னமா என்ன சொல்லு? ரொம்ப வாய் அடிக்கும், இந்த சர்ச்சில் வாய் அடிக்கும். சொல்லு இப்ப. அவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். மகளை பேசிட்டீங்க, அப்புறம் ஆபீஸ்ல நம்ம என்ன பண்ணோம் சிஸ்டர்? இரவும் பகலும் கணவர் பூத கண்ணாடி வச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் you are பாக்கியவான் பிரதர் சுரேஷ். ஆமென். நம்ம பாக்கியவான். ஏன் பால் சில நேரத்துல லாயர் கூட அவன் சின்ன புக்கு தான் வச்சிருக்காரு. பால் கூட இருப்பாருங்க. அவர் கிட்ட வரும்போதே ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச் அப்படியா, கிறிஸ்துவின் சமாதானத்தின் திருசபை மூத்த போதகரான பால் கண்ணதாசன்
அவர் உடம்பு குழுக்கும் அப்படியே பிஷப் கூட தோத்துருவாங்க. அதாவது ஒரு க்ரோஸ் வாங்கி போட்டுருங்க. இங்க அறிவு சொல்லுங்க. அடுத்த வாரம் கிண்டல் பண்ணல, என்ன சொல்றேன்னா கர்த்தருடைய வார்த்தையில பலப்படுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது அவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். நீங்க தியானம் உள்ளவர்களா இருங்க. சில உங்க தியானம் பண்ண தெரியுமா? தெரியும் பச, ஒரு மாலை வச்சு புடினா தியானம் பண்ண. இன்னும் அதே ராமாயணம் தான். எங்க சிஸ்டர் போறீங்க? இல்ல பச நான் தியானம் பண்ண சொன்னீங்களா, போயிட்டு ஒரு மாலை வாங்கிட்டு வந்து தியானம் பண்ணலான்னு இருக்கேன். ஐயா தியானம் பண்ணினா ஆண்டோட வார்த்தையை திறந்து தியானம் பண்ணு, வசனத்தை தியானம் பண்ணி வசனத்தை அறிக்கை செய், வசனத்தை ஏற்றுக்கொள்ளு. ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு இப்படி போடப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானம் செய்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுது. அந்த வார்த்தையை நான் தியானம் பண்ணுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஐயா நான் சொல்றேன், ஆண்டோட வசனத்தை கேட்கிற எந்த மனைவியும் நல்ல கனியை கொடுப்பான். எந்த தாயும் சுவையாயிருப்பான். ஏன் தெரியுங்களா? அவங்க எந்த வசனத்தை தியானம் பண்றாங்க. இன்னைக்கு ஏனாக்காடு பையனை கூப்பிட்டு கேட்டா தெரிஞ்சிடும் இவங்க என்ன ருசி கொடுக்குறாங்க. இப்ப யூனிஸ கூப்பிட்டு கேட்டா தெரிஞ்சிடும் இவங்க என்ன சுவை கொடுக்குறாங்க. பாசல் எங்க அம்மாவா 5 விரல முதுல சாடு கிடக்கும். டேரக்டா கேட்டு போமா. எங்க அம்மாவா எழுத்தாமனா ரோத்தா பெல்ட் வரைக்கும் கண்டினியூவா போகும். வசனம் சொல்லுது இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். ஐயா வசனத்துக்கு வாங்க, பிரசங்கத்துக்கு வாங்க. மாமிசத்தை எடை கொடுக்காதீங்க. 2 கொரிந்தியர் 4:18 சொல்லப்படுகிறது, ஏனெனில் காணப்படாத அனித்தியங்களும் காணப்பட்டவைகளும் நித்தியமானவைகள். நீங்க வசனத்தை தேவனுடைய வார்த்தை சொல்லுது 2 கொரிந்தியர் 4:18 ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். நீ பார்த்ததை பேசாத, நீ பார்த்ததை சிந்திக்காத, மாமிசத்துக்குள்ள போராடாத. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு கட்டளை எடுக்கிறாருன்னா பாருங்க. எலிஷா வந்து சொல்றாரு, அந்த விதவை வீட்டுல எலியா வந்து சொல்றாரு, எனக்கு இந்த மாவையும் இந்த எண்ணெயில எனக்கு அப்பம் செஞ்சு கொடு, நாளைக்கு உன் வீட்டுல ஒரு அற்புதம் நடக்க போகுது. அவ்வளவுதான் கம்பலேஷன். எலியாவுக்கும் அந்த விதவிக்கும் என்ன ஒரு உறவுனா, நாளைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவ்வளவுதான். என்ன செய்ய போறாரு, அந்த விதவை என்ன காண போறான்னு தெரியாது. அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அவ நல்லா தெரிந்து வீட்டுல பானை எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டான். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு பேசும்போது, ஆண்டோட வார்த்தையில வருகிற வெளிப்பாடை கேட்கும் போது நீங்க ஆயத்தமா இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆயத்தம் இல்ல, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்ல, உங்களுக்கு மாமிசத்தினுடைய எண்ணம், மாமிசத்துடைய கிரியைகள், மாமிசத்துடைய ஞானம், மாமிசத்துடைய வம்பு, இப்படியா நீங்கள் செயல்படுகிறீர்கள் சொன்னா நீங்க தேவனுடைய வார்த்தையில் ஆயத்தம் இல்ல. அந்த விதவை என்ன கதவை போட்டுட்டு காத்திருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையில காத்திருந்து பாருங்க, புதிய பலனை நீங்க அடைவீங்க.
அல்லேலூயா. தேவனுடைய விசுவாசம் என்கிற வார்த்தையில நீங்க ஆண்டவருக்கு முன்பாக எழுந்து நின்றீங்கன்னா புதிய பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். ஏன் தெரியுங்களா? நீங்கள் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய வார்த்தையில பிறந்தவர்களாய் மாற போகிறீர்கள், மாறப்பட்டவர்கள். அந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். காத்திருங்க, புதிய பலன் அடைவீங்க. நீங்க மனுஷனுடைய ஆலோசனை, மாமிச பிரகாரமாக வருகிற எந்த ஆலோசனை கேட்காத. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னேன்? தேவனுடைய வார்த்தையை விட்டு நீ எந்த காரியத்தின் பின்னாடி, எந்த ஆலோசனை பின்னாடி, எந்த மனுஷனுடைய ஆலோசனையில நீ நின்றாலும் நீ கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து நிக்கிறன்னு அர்த்தம். என்ன? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளுக்கு விளங்கணும். இன்னைக்கு இருக்கிற நீங்க எல்லாம், உங்களுக்கு எல்லாம் தெரியணும், இது ஆண்டவருடைய வார்த்தை பாஸ்டர். இந்த வார்த்தை எனக்காக பேசுறாரு பாஸ்டர். இந்த வார்த்தையினால நான் பலன் அடைய போகிறேன், இந்த வார்த்தையினால நான் சுகமாக போகிறேன், இந்த வார்த்தையினால என் வாழ்க்கை மாற போகுது. இது தேவனுடைய வார்த்தை என்பதை நீதான் ஏற்றுக்கொள்ளணும். உலகத்தான் இல்லை, தேவனை அறியாதவல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் அந்த சபையில கீழ்ப்படுகிறீங்களோ அவங்களோடு தேவன் எப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, கடைசியா நான் ஒரு வசனம் இருக்கு, நான் சொல்றேன். இந்த சபையில மாமிசத்தோடு நான் போராட முடியாது. ஆமென், அல்லேலூயா. உன்னுடைய மாமிசத்தின் பலவீனங்களை நான் வெளிப்படுத்த முடியும், உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், ஆவியினுடைய விடுதலையை உனக்கு காட்ட முடியும். நீ மாமிசத்திலிருந்து ஆவியில பலப்படணும்னு சொன்னா உன் மாமிசத்தை நீதான் கழட்டி எறியணும். ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர், நான் மாமிசத்துல இருந்தேன். இங்க மாமிசத்துல இருந்த கூட்டம் மாமிச கூட்டம் ஒரு உதாரணம். ஆனா நீங்க சொன்ன கடன் ஆவியில வந்துட்டேன், ஆனா மாமிசத்தை விடல அப்படின்னா something wrong. என்னரோ வசனம் தெளிவு சொல்லுதுல, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி நீ இங்க மாறி வந்தாலும் எதை கூட்டிட்டு வந்திருக்க? வந்தேன்னா மாமிசத்தை விட்டுட்டு வந்துரு. அல்லேலூயா. இந்த சபைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், நல்ல காது உள்ளவன் மாமிசத்தோடு என்னால போராட முடியாது. விளங்குதுங்களா? நீ ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறினியா உன்னோட தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கும். ஆமென். கலாத்தியர் 6:5 கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்ன என்றால், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். என்னது? என்னது சொல்லுங்க? என்னது? எல்லாருமே எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, ஏன்னா உங்களை தான் நான் கேட்க முடியும். ஆவியில உள்ளவன், ஆவியில நடத்தப்படுகிறவன், ஆவியில வளர்ந்தவன், ஆவியில பேசுகிறவன், ஆவியில நிலைத்திருக்கிறவனுடைய தீர்மானம் ராங்கா இருக்குமா? ராங்கா இருக்குமா? பின்னாடி குணா இருக்காது, இருக்குமா? ஆனா என்னுடைய பார்வைக்கு ராங்கா இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? ஆனா அவன் சொல்றான், நான் ஆவியில ஜெபித்து முடிவு எடுக்கிற பாஸ்டர்னு, ஆனா அவனோட தீர்மானம் தவறா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆனா ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்குவானா? அப்படிப்பட்டவன் என்ன பண்ணும்? அதான் சொல்ல வர, எனக்கு போராட
விருப்பம் இல்லை. ஆவியில முடிவு எடுக்கிறவன், நான் ஒரு மேற்பண்புக்கு நான் மேக் பண்ண நான் சொல்லணும், நீ ஆவியில முடிவு எடுத்திருக்க. ரைட்டா? ரைட்டாமா? உங்க முடிவு அது தேவனிடத்திலிருந்து வந்ததுன்னு யார் அதை உறுதிப்படுத்தணும்? கன்ஃபர்மேஷன் யார் பண்ணணும்? தேவன் சொல்றீங்களா மேய்ப்பன் சொல்றீங்களா ஒண்ணுமே புரியல. இப்ப பாஸ்டர் ஆண்டவர் என்ன இந்தோனேஷியாக்கு அனுப்புற போ சொல்லிட்டாருன்னு நீ எனக்கு வந்து சொல்றாங்க, அவங்களுக்கு மலாயே பேச தெரியாது. அப்படியா ஆண்டவர் போங்க பேக்க தூக்கி போங்க. அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த பாஸ்டருக்கு சம்திங் ராங், எனக்கு மலாயே பேச தெரியாது. ஆண்டவர் அனுப்புறாருன்னா உங்களை தெளிவாக தான் அனுப்புவார், குழப்பி அனுப்ப மாட்டார், மன வருத்தத்தோடு அனுப்ப மாட்டார், விரோதத்தோடு அனுப்ப மாட்டார். ஐயா எனக்கு பைபிள்ல காட்டுங்க, இது நான் ஓப்பனா ஒரு சேலஞ்சா நான் கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. இது நான் இது ஆன்லைன்ல கேட்கிறேன். எந்த வேதத்துல எந்த அதிகாரத்துல யார் பேசியிருக்கிறா என்னோட சித்தத்தின்படி இந்த சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போ அப்படின்னு ஆண்டவர் எந்த ஊழியக்காரன்ட்ட பேசியிருக்காரு? எல்லாம் முறைக்கிறீங்க. நீ வேணா டிக்டாக் கட்டு பாருங்க, சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஆண்டவர் உயர்த்துவாரு, ஆண்டவர் ஸ்மார்ட்மேனா மாத்துவாரு, ஆண்டவர் வந்து ஈட்டியை வீசுவாரு, ஆண்டவர் துப்பாக்கி எடுத்து சொல்ல அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். வேதத்தை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சாந்தி நீங்க சர்ச் பண்ணுங்க, பைபிள்ல போட்டிருக்கா God talk to me, change this, change, go other church, then you grow. போட்டிருக்கா? நாயா தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார்னா அவர் சித்தத்தின்படி தான் ஆண்டவர் கொண்டு போவார். அல்லேலூயா. not your desire. நல்ல தெளிவா தெரியும், அது உன்னோட தீர்மானம், தேவனோட தீர்மானம். அப்படியே இல்ல. இந்த சபையில ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, நர்ஸா இருக்காங்க. துன்ஆமினா ஹாஸ்பிடல் நர்ஸா இருக்காங்க. அவங்க பேர் மரியா, சிஸ்டர் மரியா. இந்த சபைக்கு வருவாங்க. அவங்க வேலை முடிஞ்சு சனிக்கிழமை ஆராதனைக்கு வருவாங்க, லேட்டா போவோம். மறுநாள் வேலை, ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு வேலை. என்கிட்ட வந்தாங்க, பாஸ்டர் என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சபை, அந்த சபைக்கு நான் போகலான்னு இருக்கேன் பாஸ்டர். நான் அது எனக்கு கொஞ்சம் வசதி, எனக்கு முடிஞ்சேன் அப்படியே நான் சேர்ச்சி அப்படியே வேலைக்கு போவேன், எனக்கு ஈஸி. சந்தோஷமா நீ வா, நான் ஜோம் பண்ண பிளஸ் பண்றேன். நேராக அந்த சபைக்கு போய் அந்த பாஸ்டர் எனக்கு கால் பண்ணாரு. பாஸ்டர் ஆமா பாஸ்டர் நான் தான் பிளஸ் பண்ணேன், அவங்க வீடு கிட்ட அங்கே இருக்கட்டும். இன்ன வரைக்கும் எங்க பார்த்தாலும் எனக்கும் மன கஷ்டம் இல்லை, அவங்களுக்கும் மன கஷ்டம் இல்லை. எங்க பார்த்தா எப்படி சிஸ்டர் இருக்கீங்க? அதுதான் ஒரு சமாதானம், அதுதான் தேவனோட வார்த்தை. இன்னைக்கு சமுதாயத்துல என்ன நடக்குது கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நான் ஆவியில ஜெபம் பண்ணி ஆவியில விடுதலை ஆகி இன்னைக்கு நிறைய டிராமாயா, நிறைய டிராமா. இந்த சபையில கனி கொடுக்க முடியா, அந்த சபையில ஆண்டவர் கொண்டு வந்து கனி கொடுக்க வச்சார். எங்கேயா வசனத்தை புரியலாம், குழப்பி பேசுறீங்க. எங்க பாட்டி எப்படின்னு சொல்லுவாங்க, ஆட தெரியாதவன் மேல. இன்னைக்கு அப்படிதான். அந்த சபையில பண்ண அப்படியே நிரம்பிட்டான். ஏன்னா இந்த சபையில நிரம்ப முடியுது. ஏன் நான் சொல்றேன், ஆவிக்கு ஏற்றபடி வாழணும்னா
தேவனோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிங்க. வேற ஒண்ணும் இல்லை. நம்மள்ட்ட வரங்கள்லாம் எதுக்கு தெரியுங்களா? உங்களை உற்சாகப்படுத்து, நம்மள தேவனுடைய வார்த்தையில வளர வைக்கதான் வரோம். அதெல்லாம் வார்த்தை. வார்த்தை என்பது ஒரு மனுஷனை விடுதலையாக்கு. சத்தியத்தை அறிவீர்கள். ஆமென். சத்தியம் என்ன பண்ண? நம்மள கடை வாங்காத, கடை கொடுப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? பசங்க கடை வாங்கிட்டே இருக்கும். அப்படியா? ஏன்னாலும் சொல்றேன், எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டவங்க, கடை வாங்கி கஷ்டப்பட்டவங்க. கடத்தினால நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டோம். ஆனா இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை கடை வாங்குறது இல்ல, நாங்க மத்தவங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் மனைவி நிறைய பேர் உதவி கிட்ட கொடுக்குறாங்க. சம்டைம் க்ளீன் பண்ணி வச்சு, அது என்னோட பிளெஸிங். வசனத்தை நம்புகிறவங்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன், நான் குறிப்பிட்டு சொன்னா பாஸ்டர் என்ன குத்தி காட்டுறேன், நான் பொதுவா எல்லாம் சொல்றேன். நீங்க கடன் வாங்குவீங்க, திருச்சகப்படியா எனக்கா வாங்கிட்டு தான் பஸ் இருக்கேன். குணா இருக்கியா? கடன் நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணணும்? கொடுக்க முடியலையே பஸ், மனசு இருந்தா கொடுப்போம். ஆமென். அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே இப்ப என்னுடைய நிலைமை, கடன் வாங்குற நிலைமை என்ன மாத்துங்க. இனி என் சிந்தையில கடவுளே நீங்க நாளைக்கு ரெடியா இருக்கீங்களோ? அதனாலதான் தேவன் இப்ப சொல்றாரு, போய் கடை வாங்கி மாட்டிக்காத, அல்ல வீட்டுல வந்து சாப்பிட்டு எடுத்து ஊத்திடுவான். நாட்டு இருக்குன்னா சொல்லுங்க, ஆண்டவரே இனி நானு கடாய் பாசா கடைக்கு நான் போகவே கூடாது சொல்லு. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பார்த்தனா வந்து கேட்பேன், நேற்று சொன்னீங்களா பாச, எடுக்க வந்துட்டேன். ஓகே, வெரி குட். வெக்க வந்தன் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்க, அவன்கிட்ட கேட்பேன், இனி போல கடாய்க்கா நான் சொன்ன வரேன் சத்துக்களி. அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே நான் தரித்திரத்தில் வாழக்கூடாது, இனி இந்த பாசா கடையில இருக்கிற நகையை எடுக்கணுமே தவிர இனி இந்த நகையை வைக்க கூடாது. அது ஒரு ஆவி தெரியுமா? அதை முறியடிக்க தேவனோட வார்த்தை நமக்கு வேணும். எத்தனை பேரு இந்த வார்த்தையின்படி உங்களுடைய என்னது பாசா கடையில நகை எடுக்க தேவன் பலன் கொடுத்திருக்கிறார்? செய்யா. அல்லேலூயா. போயிட்டே நீ மாதிரி சிரிக்கிற, போகாதீங்கயா, பாசா கடை பக்கம் போகாதீங்க. அல்லேலூயா. கடை வாங்க முடியுமா? எனக்கு ஒரு 2000 வெளியே கொடுக்குறியா? எத்தனை ஒட்டியா இருந்தாலும் கொடுக்க, அது ஒரு ஆவி. ஐயா நான் விசுவாசத்தோட பேசுறேன், நான் செஞ்சது இல்லை, அதனாலதான் சொல்றேன். உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. அப்பொழுது நீ ஒரு கிறிஸ்தவன், நீ சபைக்கு போகிறவன், நீ சபையில ஊழியம் செய்கிறவன், நீ வாயில அந்நிய பாஷை பேசுகிறவன், நீ கர்த்தரை உயர்த்துகிறவனா, ஆவிக்கேற்றபடி நீ நடந்து கொள்ளணும். ஆமென். என்னம்மா ரைட்டா நான் சொல்றது? ஜெனிஃபர் அக்கா பக்கத்துல மா கரெக்டா நான் சொல்றது? ஊழியம் செய்றீங்க, சபைக்கு வரீங்க, ஆவியில நடத்தி ஜெபம் பண்றீங்க, ஆனா ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. நீ ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீனா மாமிசத்தோட இச்சையை நீங்க அமைதியா இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? நான் அதுலதான் உளுந்து கிடக்குறேன். மாமிச இச்சை தான் எனக்கு. அது சேர்ச்சுக்கு வந்தா மட்டும் ஆவி ஓகே, ஆனா வீட்டுக்கு போயிட்டா எனக்கு
இந்த இந்த டிராமால இந்த மருமக அந்த மாமியார் எப்படி ஏசுறான், அந்த மாமியாரு இந்த மருமகளை எப்படி சபிக்கிறான், இவன் எப்படி இந்த மனைவி எப்படி புருஷ குளிக்க போகும்போது பர்ஸ்ல இருந்து காசு எடுக்கிறான். இவங்க ஏசும், அட பாவி புருஷன் நம்பி போயிட்டா காசு எடுத்துட்டா பாரு. அது டிராமா. அந்த டிராமா பார்த்து நீ ஒரு டிராமா போடுவ. பாரு அவ போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறா. ஐயா அது டிராமாயா. நம்மளுக்கு நம்ம அறியணும், நம்ம ஆவிக்கு ஏற்றபடி. ஆமென். இன்னைக்கு ஆளுக்கு ஒருவேளை சீக்கிரம் முடிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா ஆவியானுடைய தெளிவு ஒரு விளக்கம் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. எத்தனை பேர் ஆவிக்கு ஏற்றபடி நான் மாற போகிறேன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எழுதுவனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல அவர் உலாவி வருகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம் திருவிருந்து ஆராதனையில்